இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி நமக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச தேன் மிட்டாய். இப்போ வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். எண்ணெய் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு, இட்லி மாவு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது 1 கப்பு, பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், ஆரஞ்சு ஃபுட் கலர் கொஞ்சம், சர்க்கரை பாகு காய்ச்சறதுக்கு 3/4 கப் சர்க்கரை, 3/4 கப் தண்ணி, லெமன் பாதி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 4 ட்ராப்ஸ் விட்டால் போதும். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சர்க்கரை பாகு பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணியிருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் அதோட தண்ணி. இப்போ சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு இது நல்லா கொதிக்கட்டும். இது ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இட்லி மாவில் நான் ஆல்ரெடி உப்பு போட்டு தான் கரைச்சி வச்சுருக்கேன். இதில் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கலருக்காக தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். பேக்கிங் சோடா இதில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை இனிமேல் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சிறு கம்பிப்பாக தான் வரணும். அது வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நமக்கு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. சிறு கம்பிப்பாக தான் வந்துருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் 3 ட்ராப்ஸ் இல்லை 4 ட்ராப் மட்டும் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பேனில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, மீடியம் ஹீட்டில் இருக்கணும். நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாகவே போட்டுக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும். இன்னொரு சைடும். இப்போ நமக்கு 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அதை எடுத்துட வேண்டியதான். இப்போ அதை டைரெக்டாக நம்ம சர்க்கரை பாகில் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை பாகு கொஞ்சம் வார்மாக இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு ஆறிடுச்சுன்னா லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இது 20 நிமிஷம் நல்லா சர்க்கரை பாகில் ஊறிடுச்சு. இப்போ நம்மளோட தேன் மிட்டாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.